Hi guys, welcome to MDR Secret Sauce. இந்த வீடியோவில் Elementor யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி சூப்பரான கூல் ஸ்லைடர்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் Elementor add-on plugin யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த plugin யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரெஸ்பான்சிவ் ஸ்லைடர்ஸ் கிரியேட் பண்ணுறது, மொபைல் டெஸ்க்டாப் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி செட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஸ்லைடர்ஸ் வந்து டெக்ஸ்ட்டு சப்டைட்டில்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மொபைலுக்கு டெஸ்க்டாப்புக்கும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அண்ட் இதுலேயே நிறையா ஸ்லைடர் கலெக்ஷன் இருக்குது. அதெல்லாம் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லைக் பிளாக் போஸ்ட் ஸ்லைடர்ஸ், கஸ்டம் போஸ்ட் டைப் ஸ்லைடர்ஸ், அதெல்லாம் எப்படி நம்ம வந்து நம்ம சைட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அண்ட் நீங்கள் ஒன்றும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேஷ்போர்டில் ஆட் நியூ பிளகின்ஸ் போயிடுங்க. இங்கே சர்ச் பாரில் வந்து ப்ரைம் ஸ்லைடர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட் பிளகின் ப்ரைம் ஸ்லைடர் ஆட் ஆன் ஃபார் Elementor. இந்த பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் பிளகின் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் வந்து ப்ரைம் ஸ்லைடர் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கோர் விஜெட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஸ்லைட்ஸும் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஃப்ரீ அண்ட் ப்ரோ வெர்ஷன் ரெண்டுமே இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீ மட்டும் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இங்கே மேலே வந்து ஃப்ரீ பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ மட்டும் லிஸ்ட் ஆகும். இதில் எல்லாம் இதையும் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். டிஃபால்ட்டாக எல்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்காது, நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணிப்போம். அதேமாதிரி டெமோ பார்க்கணும் அப்படின்னா ஓவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்லைடரோட டெமோ வரும். உங்களுக்கு இதிலே நீங்கள் டெமோ பார்த்துட்டு எது ஆக்டிவேட் பண்ணணுமோ அதை மட்டும் கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். என்னன்னா இப்போ இங்கே ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு வந்து Elementor விட்ஜெட்டில் வந்து ஷோ ஆகும். இந்த ஸ்லைட்ஸ்லாம் எதெல்லாம் இங்கே ஆக்டிவேட் பண்ணுறோமோ அதெல்லாம் அங்கே ஷோ ஆகும். ஸ்லைட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சேவ் செட்டிங் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து என்னோடய பேஜ் வந்து Elementorல ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஸ்லைடர்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதை Elementorல ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பேஜில் வேணுமோ அந்த பேஜ் வந்து Elementorல ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு நியூ செக்ஷன் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னருக்கு வந்து நான் ஸ்லைடர் கண்டெய்னர்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வித் வந்து ஃபுல் வித் வச்சுருங்க. மினிமம் ஹைட் வந்து உங்களுக்கு வேணும் செட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக தேவையில்லை. அண்ட் கேப்ஸ் வந்து 0, அட்வான்ஸில் போயிட்டு பேடிங் வந்து 0 செட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்லைடர் வந்து ஆட் பண்ணும்போது ஃபுல் சைஸில் வரும், நமக்கு வந்து ஸ்பேசிங் எதுவும் வராமல். இப்போ சர்ச் பாரில் வந்து ப்ரைம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைம் ஸ்லைடரோட எல்லா ஸ்லைட்ஸும் வரும். இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு ஜென்ரல் ஸ்லைடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு வந்து 4 ஸ்கின்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே அதோட யூனிக் ஸ்டைலில் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஃபால்ட் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்லைடர் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஸ்லைட்ஸ் வேணுமோ அந்த ஸ்லைடர் ஐட்டம் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். காப்பி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம எல்லா ஸ்லைடரையும் டெலிட் பண்ணிவிட்டு ஒன்றில் வந்து நம்மளோட கண்டென்ட் இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணி நம்ம மற்ற இதில் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து கண்டென்ட்லாம் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் கலர் தான் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கலர் வேறு கலர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது இமேஜ் வேணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஓவர் பண்ணாலே உங்களுக்கு அது என்ன ஐக்கன் அப்படின்றது தெரியும். தேர்டு வந்து வீடியோ அண்ட் ஃபோர்த் வந்து யூடியூப் வீடியோ. இப்போதைக்கு இமேஜ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இமேஜ் செட் பண்ணியாச்சு. இப்போ இதே ஸ்லைடரை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இமேஜும் டைட்டிலும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் சப்டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷனலில் போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்கும். உங்களுக்கு டெக்ஸ்ட் தேவையில்லை அப்படின்னா இதை நீங்கள் டிலீட் பண்ணிடலாம். போயிட்டு இமேஜ் வந்து நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து 2 ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸ்லைட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா
நமக்கு வந்து சப்டைட்டில், டைட்டில், பட்டனு, சோஷியல் ஐகான்ஸ், அப்புறம் வந்து ஸ்க்ரோல் டவுன் பட்டனு, கீழே வந்து நேவிகேஷன் இருக்குது, இந்த இடத்துல வந்து பேஜினேஷன் டாட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இமேஜுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் எதுவுமே சரியாக தெரியல. ஒயிட் டெக்ஸ்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு பேக்ரவுண்டு இமேஜும் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறதுனால டெக்ஸ்ட் எதுவுமே தெரியல, எந்த ஒரு இதுவுமே தெரியல. ஓவர்லே ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம ப்ரைம் ஸ்லைடரில் வந்து ஓவர்லே வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் வரும். ஃப்ரீ வெர்ஷனில் வந்து ஓவர்லே வந்து கிடையாது. அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, ஃப்ரீ வெர்ஷனில் எப்படி ஓவர்லே ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது வந்து சிஎஸ்எஸ் கோட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்லைடரில் வேறு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அடிஷ்னல் ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளோட ஸ்லைடரோட வித் ஹைட்டு செட் பண்ணிக்கலாம், மினிமம் ஹைட் செட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து ஸ்லைடர் வந்து 16:9 ரேஷியோவில் தான் இருக்கும். உங்களுக்கு கஸ்டம் சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வித் ஹைட்டு செட் பண்ணி அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிடும். அண்ட் மினிமம் ஹைட்டு அதே மாதிரி தான். டிஃபால்ட்டாக ஒவ்வொரு ஸ்லைட்ஸுக்கும் வந்து அந்த ப்ளகினில் என்ன சைஸ் வச்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி வரும், நம்ம கண்டென்ட் பேஸ் பண்ணியும் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு மினிமமாக வந்து ஸ்லைடர் வந்து இந்த ஹைட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் ஹைட் செட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு 600 போல் தான் உங்களுக்கு ஸ்லைடர் வந்து டிஃபால்ட்டாக 400, 500 இருக்குது. எனக்கு மினிமமாகவே 600, 700 வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதை வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். அண்ட் அலைன்மெண்ட், கண்டென்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டர் அந்த இது இருக்குது. அப்புறம் வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே வந்து அது ஷோ பண்ணுமா ஹைட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அண்டு சப்டைட்டிலோட டேக்ஸு, டைட்டிலோட டேக் என்ன டேகில் அது வரணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது வேணும் வேணாவோ அதெல்லாம் நீங்கள் வந்து எனபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த சப்டெக்ஸ்ட்டுக்கு வந்து அது வந்து ப்ரோ வெர்ஷனில் வரும். அந்த பட்டனுக்கு வந்து சப்டெக்ஸ்க்கு அப்புறம் வரணுமா இல்லை பிஃபோரில் வரணுமா அப்படின்ற இந்த இதெல்லாம் வந்து ப்ரோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு சப்டெக்ஸ்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்லைஸில் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த கண்டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. கண்டென்ட் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஹைட் ஆகிடும். இன்னும் அப்படியே வந்தோம் அப்படின்னா நமக்கு இமேஜ் ரெசல்யூஷன் வந்து டிஃபால்ட்டாக ஃபுல் இருக்குது. அண்ட் அது ஃபுல்லே வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த சைஸ் போட்டிங்கனாலும் இமேஜ் ரெசல்யூஷன் ஃபுல்லில் வச்சிங்க அப்படின்னா ஹையஸ்ட் குவாலிட்டியில் வரும். ஸோ அது நல்லாயிருக்கும். அண்ட் சோஷியல் ஐகான்ஸ் டேப் போனோம் அப்படின்னா அதில் வந்து டிஃபால்ட்டாக ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் ஷோ பண்ணணுமோ அதை வந்து ஷோ பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக ஷோ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு வந்து ஐகானையும் அதோட டெக்ஸ்ட்டு லிங்க் அதெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா இன்டூ மார்க் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் ஸ்க்ரோல் டவுன்னா இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் தான். இதை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் செக்ஷன் போவோம். அதுக்கேற்றாப்புல தான் இது. இந்த ஸ்க்ரோல் டவுன் வந்து நெக்ஸ்ட் செக்ஷன் ஒன்று போகணும்ல, அந்த செக்ஷனுக்கு வந்து ஐடி ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அந்த ஐடியை வந்து இங்கே ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் செக்ஷன் போவோம். அது எப்படின்னா இப்போ நான் ஒரு செக்ஷன் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு எம்டி செக்ஷன் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் சும்மா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க பேக்ரவுண்ட் வந்து ஒரு கலர் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அட்வான்ஸில் போயிட்டு சிஎஸ்எஸ் ஐடியில் வந்து இதுக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன், NXT3 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன். அண்ட் இதே ஐடியை காப்பி பண்ணிட்டு நம்ம மேலே வந்து ஸ்லைஸில் வந்து ஸ்க்ரோல் டவுன் இந்த செக்ஷன் ஐடியில் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த செக்ஷன் போகும். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பட்டனை கிளிக் பண்ணுறேன், அடுத்த செக்ஷன் போகுது பாருங்கள். இங்கே ஜஸ்ட் ஒன்றுமே இல்லாததுனால ரொம்ப கீழே வந்த மாதிரி தெரியுது. கண்டென்ட் இருந்ததுன்னா அதுக்கேற்றப்பல கரெக்டாக வரும். அடுத்த ஸ்லைடர் செட்டிங்கில் வந்து நமக்கு ஸ்லைடரோட அனிமேஷன் செட்டிங்ஸ் தான் இருக்குது. என்னென்னா ஆட்டோ ப்ளே வேணுமா, ஆட்டோ ப்ளே டைம் எந்த இன்டர்வலில் வரணும் அப்படின்றது, பாஸ் ஆன் ஓவர் நம்ம ஓவர் பண்ணும்போது வந்து ஸ்லைடு வந்து ஸ்லைட் ஆகாமல் அப்படியே பாஸ் ஆகிடும். அந்த இது அனிமேஷன் ஸ்பீடு, லூப்பில் வரணுமா, ட்ராக் பண்ண முடியுமா, அப்புறம் அனிமேஷன் எஃபெக்ட் எப்படி ஃபேட் ஆகணுமா இல்லை ஸ்கேலா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஸ்கேலில் வச்சுருக்கேன், ஸ்கேலில் வச்சு நான் இது பண்ணேன் அப்படின்னா இதாகுது பாருங்கள், என்லார்ஜ் ஆகி வருதா, ஸ்கேல் ஆகி வருதா. ஒவ்வொரு அனிமேஷனும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேரலாக்ஸ் அனிமேஷன்னா இதுதான். பேரலாக்ஸ் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், அது எல்லாம் ஒன்றா இதாகுது பாருங்கள், ஒரு வழியாக வரும். நமக்கு இந்த இதெல்லாம் வந்து டெக்ஸ்டெல்லாம் வந்து
பெருசாக டிஃப்ரெண்ட் ஆகலை. எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் அட் அ டைமில் வரும். இமேஜ் டெக்ஸ்ட் எல்லாம் சேர்ந்து எல்லா ஐட்டமும் ஒரே நேரத்தில் வந்து அனிமேஷன் ஆகும். இது பேரலாக்ஸ்னால் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். 10 பேர் அனிமேஷன் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஜூம் ஆகும். இதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஒவ்வொரு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல அந்த இது நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஸ்டைலில் போயிட்டு நம்மளோட டைட்டில் பட்டன் எல்லாமே வந்து நம்ம தீம் கலருக்கு ஏற்றாப்புல செட் பண்ணிக்கலாம். கலரு ஓவர் கலர் அதெல்லாம் வந்து நம்ம தீம் ஏற்றாப்புல சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் டைட்டிலில் வந்து நான் வந்து என்னோடய டைப்போகிராஃபி வந்து சேஞ்ச் பண்ணுறேன். என்னோடய சைட் ஃபாண்ட் என்ன அப்படின்னா லீக் ஸ்பாட்டன், அதை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து நான் வந்து அதே சைஸே இருக்குதும். இந்த சைஸே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இதே இருக்குதும். சப்டைட்டில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் என்னோடய சைட் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்டு பட்டன் கலர் ஓவர் கலர் அதெல்லாம் வந்து என்னோடய தீம் இதுக்கு வந்து அப்படியே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே அதை பாருங்கள். இப்போ பட்டன் வந்து நான் என்னோடய டைப்போகிராஃபி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். பார்டர் கலர் அண்ட் வந்து ஐகான் கலர் வந்து நம்ம இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பார்டர் டைப் வந்து சாலிட் கொடுத்துக்கிறேன். அண்ட் பார்டர் கலர் வந்து என்னோட தீம் கலர் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஐகான் கலருக்கு வந்து இங்கே வந்து ஐகான் கஸ்டம் ஸ்டைல் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் டைப் வந்து கிளாசிக் கொடுத்துருங்க. அண்ட் கலர் வந்து இந்த தீம் கலர் செட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து பட்டன் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஓவர் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்து ஓவர்னு இருக்கா, ஓவரில் வந்து பேக்ரவுண்ட் வந்து எனக்கு வந்து ஓவர் பண்ணும்போது என்னோட தீம் கலர் வரணும். டெக்ஸ்ட் வந்து ஒயிட் வரணும். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து ஐகான் கலரும் வந்து ஓவர் பண்ணும்போது ஒயிட் ஐக்கானோட பேக்ரவுண்ட் வந்து ஓவர் பண்ணும்போது ஒயிட் கலரில் வரணும். ஆனால் இங்கே வந்து பேக்ரவுண்ட் டைப்பில் வந்து ஒயிட் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் கலர் வந்து தீம் கலர் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்துடுச்சு. அடுத்து சோஷியல் ஐக்கான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு ஓவர் கலரும் இல்லை, அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் கலர் வந்து ஒயிட் எனக்கு ஓகே தான். ஓவர் கலர் மட்டும் நான் வந்து என்னோட இந்த கலர் செட் பண்ணிக்கிறேன், தீம் கலர். இப்போ வந்து நமக்கு பெருசாக எதுவும் தெரியாத மாதிரி இருக்குது. நம்ம ஓவர்லே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் ஸ்க்ரோல் டவுன் அந்த இதுக்கு வந்து ஓவர் வைப்ப நான் தீம் கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நேவிகேஷன் இதுதான். இது வந்து ஓவர் பண்ணும்போது நம்ம தீம் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாட்ஸ் கலர் வந்து நான் பெருசாக சேஞ்ச் பண்ணல. ஏன்னா அது வந்து டாட்ஸ் வந்து ஒயிட்டே ஓகே தான். இந்த இது மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து டைப்போகிராஃபி கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து பேக்ரவுண்ட் ஓவர்லே வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பண்ண வரையுமே நான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லைடர் வந்து ஆட் ஆகிடுச்சு. இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிங்கன்னா நமக்கு தெரியும் அந்த எஃபெக்ட் வருது. நல்லா தான் இருக்குது. இப்போ ஓவர்லேயோட ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓவர்லே வந்து நம்ம கஸ்டம் CSS கோட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம்.
கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஸ்டைல் வந்து கிளாஸ் எப்படி கரெக்டாக அக்சஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோ பாருங்கள். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம டேரெக்டாக இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு எந்த டிவ் இருக்கோ அந்த கிளாஸை தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது வரும், அதாவது ஒவ்வொரு ஸ்லைடுக்கு ஏற்றாப்புல இது சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து கரெக்டான கிளாஸை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே மேலே வந்து ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் கொடுத்துருங்க. இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கனாலே கரெக்டாக நமக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் எந்தவோ அந்த டிவ் தான் வந்து ஆக்சஸ் ஆகும். அது உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே சைடில் பார்த்தாலும் தெரியும். பேக்ரவுண்ட் இமேஜ் கிளாஸ் டிவ் தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கப்புறம் ஒரு கோலன் பிஃபோர் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கோலன் பிஃபோர் ஆட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து நான் கொடுக்குற கோடை வந்து காப்பி பண்ணி இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து அப்டேட் ஆகிடும். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஓவர்லே எஃபெக்ட் வந்து அப்டேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் இங்கே இப்போதைக்கு நான் அப்படியே நான் டேரெக்டாகவே இங்கே ஸ்டைல் பண்ணிடுறேன். இந்த கோடு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே கோடு வந்து நீங்கள் வேறு எந்த ஸ்லைடர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் மட்டும் கரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி உங்களுக்கு ஓவர் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுத்துருக்கேன்ல, இதில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லே வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் இந்த பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுத்து ஒப்பாசிட்டி வந்து 0.5 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 0.7 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 0.7 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக்கே வச்சுக்கிறேன். அண்ட் ஒப்பாசிட்டி வந்து 0.6 வந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எலமெண்டர் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்டெய்னரில் அட்வான்ஸில் கஸ்டம் சிஎஸ்எஸ் இருக்கும், அங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டமைஸ் போயிட்டு அடிஷ்னல் சிஎஸ்எஸ்ல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இதுலேயே வந்து அட்வான்ஸில் கஸ்டம் சிஎஸ்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓவர்லே அப்டேட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு ஸ்லைடர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே வந்து நீங்கள் ஹோம் பேஜில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏற்றாப்புல எப்படி ஸ்டைல் பண்ணணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஸ்டைல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து பேசிக்காக வந்து ஸ்லைடரு ப்ரைம் ஸ்லைடரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்லைடர் ஆட் பண்ண போகிறோம், அது ரெஸ்பான்சிவ் அண்டு ஓவர்லே எப்படி அச்சீவ் பண்ணியாச்சு. ரெஸ்பான்சிவ் பார்க்கணும். அடுத்து வந்து மொபைல் அண்ட் டெஸ்க்டாப்புக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்லைடர் வந்து ஸ்லைடர் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரெஸ்பான்சிவ் மோடு வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. அண்ட் டேப்லெட் மோடு போயிட்டு டேப்லெட் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பெருசாக நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அண்ட் மொபைல் வந்தோம் அப்படின்னா மொபைலில் வந்து இப்போ என்னோட இமேஜுக்கு அண்ட் கண்டென்ட் வந்து நான் எதுவும் வச்சில்லை. அதனால் வந்து எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இமேஜே ஓகேவாக தான் இருக்குது. இல்லை எனக்கு வந்து தனியாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் நான் இந்த ஜென்ரல் இருக்குல்ல இதை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் டேப்லெட் ஸ்லைடர். இது வந்து இந்த ஸ்லைடர் வந்து டெஸ்க்டாப்பும் டேப்லெட்டும் நான் எதாவது ஷோ பண்ண போகிறேன். மொபைலுக்கு மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணிட்டேன். அண்ட் அட்வான்ஸில் ரெஸ்பான்சிவ் போயிட்டு ஹைட் அண்ட் மொபைல் போர்ட்ரேட் அப்படின்றது வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து இப்போ மொபைலில் மட்டும் ஹைட் ஆகிடும், டெஸ்க்டாப் அண்ட் டேப்லெட்டில் வந்து ஷோ ஆகும்.
இதே இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிட்டு இதுக்கு வந்து மொபைல் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிட்டு இதில் அட்வான்ஸ் ரெஸ்பான்சிவ் போயிட்டு ஹைட் அண்ட் மொபைல் போர்ட்ரேட் வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. அண்டு டெஸ்க்டாப்பும் டேப்லெட்டும் வந்து ஹைட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த இது வந்து நம்ம மொபைலில் மட்டும்தான் ஷோ ஆகும். செகண்ட் இருக்கிறது வந்து மொபைலில் மட்டும்தான் ஷோ ஆகும். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் மாற்றிக்கலாம், கண்டென்ட் வந்து சின்னதாக ஷார்ட்டாக வச்சுக்கலாம். இதுக்கு அந்த மாதிரி மொபைலுக்கு வந்து தனியாக நம்ம என்னென்னலாம் ஸ்லைடரில் வந்து தனியான டேட்டா அப்டேட் பண்ணணுமோ நினச்சோமோ அதெல்லாம் இந்த இதில் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைட் விஜெட்டில் வந்து நம்ம மாற்றிக்க வேண்டியதான். இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அது வந்து மொபைலில் மட்டும்தான் இதாகும். இதே டேப்லெட் இதெல்லாம் போனேன் அப்படின்னா நமக்கு வந்து பழைய இதுதான் ஆகும். இப்போ மொபைல் இதுக்கு மட்டும் ஹைட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். பெருசாக இருக்காமல் இருக்குது. ஸோ நான் இதுக்கு வந்து ஹைட் வந்து மினிமம் ஹைட்டில் வந்து 350 கூட செட் பண்ணுறேன். எப்படி இருக்கு பார்ப்போம். ஓகே, 350 கூட செட் பண்ணாலே எனக்கு இந்த கண்டென்ட் ஓகேவாக தான் இருக்குது. ஓகே, இதோட நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா கூட கம்மி பண்ணிக்கலாம். 300 கூட செட் பண்ணி பார்ப்போம். 300 கூட செட் பண்ணாலும் ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா வந்து சப்டெக்ஸ்ட் எதுவும் இல்லாததால் எனக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. உங்களுக்கு இல்லை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன ஹைட் வேணும் உங்களுக்கு, இப்போ டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்க்டாப்புக்கு தனியாக மொபைலுக்கு தனியாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இப்போ வந்து ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப இதெல்லாம் போல் ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்லைடர் ஆட் பண்ணி அது வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுறது, ஒரு பேசிக் ஸ்டைலிங் எப்படி பண்ணுறது ஆல்ரெடி. ஏன்னா நம்ம ஸ்லைடர்லேயே எல்லாமே வந்துடும். நம்ம ஒரு பேசிக் ஸ்டைலிங்கு, அப்புறம் மொபைல் டேப்லெட் டெஸ்க்டாப் ரெஸ்பான்சிவ் பார்த்தோம். அப்புறம் மொபைலுக்கு தனியாக டேப்லெட் டெஸ்க்டாப் தனியாக பார்த்தோம். உங்களுக்கு டேப்லெட்டுக்கும் தனியாக வேணும் அப்படின்னா இதே மெத்தட் தான். திருப்பி ஒரு டூப்ளிகேட் போட்டு அதை டேப்லெட்டில் மட்டும் ஷோ பண்ணிட்டு மற்ற 2 இதில் வந்து நீங்கள் ஹைட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம மற்ற ப்ரைம் ஸ்லைடரில் வந்து இருக்குது, மற்ற ஸ்லைடர்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இதிலே வந்து நமக்கு வந்து பிளாக் போஸ்ட் ஸ்லைடரு, கஸ்டம் போஸ்ட் டைப் யூஸ் பண்ணுறது அண்டு பேஜஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரஃபாக ஒரு 2-3 ஸ்லைடர் வந்து பிளாக் போஸ்ட் ஸ்லைடர் எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பிளாக் ஸ்லைடரு, இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு எனக்கு கீழே வந்து நீங்கள் மற்ற ஸ்டைலிங்லாம் இந்த ஸ்லைடருக்கு ஏற்றப்பல அப்படி அப்படியே சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா, இங்கே வந்து மேலே வந்து லேஅவுட்லேயே வந்து ஸ்கின் வந்து ஒரு 4 டைப் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஹைட்லாம் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கொரியில் தான் நமக்கு வந்து இந்த பிளாக் என்ன போஸ்ட் டைப் வந்து நம்ம ஷோ பண்ணோம் அப்படின்றது இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாக போஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து பேஜஸ் இல்லை லேண்டிங் பேஜஸ் இல்லை அதாவது சர்வீஸ் கஸ்டம் போஸ்ட் டைப் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா, சர்வீஸ்னு ஒரு கஸ்டம் போஸ்ட் டைப் வச்சுருக்கேன், அதனால் அந்த இது ஷோ ஆகுது. நீங்கள் வேறு ஏதாவது போர்ட்ஃபோலியோ ஜாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கஸ்டம் போஸ்ட் டைப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏதாவது செட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எது இன்க்ளூட் பண்ணணும், எத்தனை போஸ்ட் ஷோ பண்ணணும், அந்த இதெல்லாம் நீங்கள் ஆர்டரு டேட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க வேண்டியதான். அதேமாதிரி ஒன்லி ஃபியூச்சர் இமேஜ்னா ஃபியூச்சர் இமேஜ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து போஸ்ட் வந்து ஷோ ஆகணும், இல்லைனா ஷோ ஆகக்கூடாது. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து மற்றபடி எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே ஒர்க் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லைடர் என்ன அப்படின்னா ஜென்ரலு, அப்புறம் ட்ராகன் சொல்லி ஒரு ஸ்லைடர் அது நல்லா இருக்குது. அப்புறம் வந்து மல்டி ஸ்க்ரோல்னு சொல்லி ஒரு ஸ்லைடர் இருக்குது. இந்த மல்டி ஸ்க்ரோல் ஸ்லைடரும் நல்லா இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு அப்படியே ஒரு வாக் த்ரூ மாதிரி தான் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ போடலாமா இல்லை வந்து எப்படி பண்ணுறது என்ன ஏது அதை டேரெக்டாக சொல்கிற மாதிரி போடலாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோன்றதுனால எனக்கு எப்படி ஒரு ஃப்ளோவில் வருதோ, ஃப்ளோ வரல அண்ட் எனக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்கள் ஒப்பீனியனை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். WordPress ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க.
தேங்க்யூ.